போண்டது. பேர் என்னது? ஹலோ, சொல்லுடா. என் பேர் நாகா. ஓகே ஓகேடா. சோ அம்மா பேரு ஓகேடா. ஆமா. ஓகே. கிளியரா தெரியாது. போன் கனெக்ட் பண்ணி கொடுத்துரு. அதே போன் கனெக்ட் பண்ணி. கோவர்த்தனன் ஃபைனா? மேம் கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா? ஓகேவா? ஓகே. போன் கனெக்ட் பண்ண சொல்லிடுறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? கோவர்த்தனன் ஃபைனா? 1 minute போன்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஜூம் ஆட்டே இருக்கு. இப்போ டவுன்லோட் பண்ணுங்க. அப்படிதான் நினைக்கிறேன். ஜூம் அந்த ஆட்டே வந்துச்சு. முதல்ல போன் கனெக்ட் ஆகலைங்க. நாங்கள் எப்படி பேசிக்கிறோம்? சரி, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ அக்கவுண்ட்ஸ்னா உனக்கு என்னன்னு ஒரு ஐடியா இருக்கா? அது வந்து ரெக்கார்டிங், கிளாஸிஃபைங் அந்த மாதிரி தான் வரும். Okay. So, accounting is a systematic process of identifying, measuring, recording, classifying, summarizing, interpreting, and like communicating financial information. Okay வா? So, accounting அப்படின்னா ஒரு பிசினஸ்ல நடக்கிற டே டு டே நடக்கிற டிரான்சாக்ஷனை லைக் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அது என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னு லைக் நம்ம என்ன சொல்றது ப்ராப்பரா நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதா. ஸோ பர்சனல் அக்கௌண்ட்னா மேம் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கிறீங்களா மேம்? ஆமாண்டா. லைக் இன்னொரு பர்சனும் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பாஸ்டா மட்டும் கோ த்ரூ பண்ணிட்டு லைக் உனக்கு ஜாயின் பண்ணிடுவேன். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஸோ லைக் கிளாசிஃபை லைக் என்ன சொல்றது ஸோ அந்த லைக் டே டு டே நடக்கிற டிரான்சாக்ஷன் வந்து ஸோ அது என்ன டிரான்சாக்ஷன், ஸோ அது எவ்வளோ நம்ம டிரான்ஸ் நடந்திருக்கு, ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா? சோ அதுதான் வந்து லைக் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அக்கவுண்டிங்னா ஓவராலா சொல்லணும்னா இதுதான். ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, சோ அக்கவுண்டிங் சைக்கிள். சோ புரியுது. அக்கவுண்டிங் சைக்கிள் அப்படின்னா லைக் இப்போ நம்ம வந்து சொல்றோம் சோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, லைக் இவ்வளவுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, சோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ அதை நம்ம வந்து ப்ராப்பரா வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். சோ என்ன பண்ண முடியாது, நம்ம எல்லாமே வந்து நமக்கு என்ன சொல்றது மெமரியிலயோ லைக் ஹியர் அண்ட் தேர் நம்ம நோட் பண்ணி வச்சோம்னா அது வந்து ப்ராப்பரா இருக்காது. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம், சோ அதுக்கு வந்து ப்ராப்பரா வந்து லைக் என்ன டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷனா, சோ என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஜேர்னல் என்ட்ரி லைக் ஜேர்னல் என்ட்ரி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? அப்படி அது இல்லை. ஓகே. சோ லைக் இது அடுத்தடுத்து வரும். சோ ஜஸ்ட் லைக் இது மட்டும் அக்கவுண்டிங் சைக்கிள்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கறது மட்டும் பாத்துக்கோங்க. சோ நான் லைக் நெக்ஸ்ட் டாபிக்ஸ்ல வந்து ஜேர்னல்னா என்ன, லெட்ஜர்னா என்ன அப்படிங்கிறது வரும். ஓகேவா? சோ ஐடென்டிஃபை தி டிரான்சாக்ஷன். சரி, சோ என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைக் ஃபைண்ட் பண்ணுவோம். தென் லைக் ஜேர்னலைசிங் லைக் ஜேர்னல் என்ட்ரி வந்து அதுக்கு வந்து நம்ம போடுவோம். ஓகேவா? The first step in the accounting process is identifying the financial transaction of a business. So ஒரு பிசினஸோட financial transaction வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம்.
All the monetary transactions are recorded in the books of original entry called journals. Journals na எந்த ஒரு transaction, so transaction which related to money. ஹலோ money மேம். na என்ன மேம் சொல்லுடா. மறுபடியும் நான் ரீஜாயின் பண்ணுவேன் மேம். ஓகேடா, நீ ரீஜாயின் பண்ணிக்கோ. சோ நான் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன். ஓகே மேம். ஓகே, அதாவது ஜேர்னல் அப்படிங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன். ஓகேவா, ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ டிரான்சாக்ஷனா நத்திங். இப்போ வந்து நீ ஒரு பர்ச்சேஸ் பண்ற, ஓகேவா, ஒரு ஷாப்லயோ இல்ல ஒரு ஒரு லைக் ஒரு ஃபர்னிச்சரே பர்ச்சேஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. ஸோ நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீ டிவி பர்ச்சேஸ் பண்ற. ஸோ டிவி பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ற, ஸோ டிவி ஷோரூம்ல 55,000 வர்த்தான டிவி வந்து பர்ச்சேஸ் பண்ற. ஸோ அது வந்து ஒரு டிரான்சாக்ஷன். ஓகேவா. ஸோ இங்க என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது, ஸோ நீ என்ன வாங்குற, டிவி வாங்குறோம். டிவி வந்து நீ பர்ச்சேஸ் பண்ற. சோ நீ என்ன ரிட்டர்ன் பேக் பண்ற, கேஷ். கேஷ். சோ அப்ப என்ன ஆகுது, கேஷ், அதாவது ஒரு 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 55,000 வந்து கேஷ் உங்ககிட்ட இருந்து வெளியே போகுது. அந்த 55,000க்கு வர்த்தான ஃபர்னிச்சர் என்ன வருது உனக்கு வந்து லைக் உள்ள வருது. புரிஞ்சுதா. சோ இது வந்து ஒரு மானிட்டரி டிரான்சாக்ஷன். பணம், அதாவது மானிட்டரினா என்ன, மணியை வச்சு நடக்கிற டிரான்சாக்ஷன். ஓகேவா. சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ஜேர்னல்ல வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம். புரிஞ்சுதா. புரியுது. Okay, so recording the transaction in the journal is called journalizing. So entries are made like journals in the basis of source document like chronology order. So in the order of, so okay, அதாவது நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்ம பில்ஸ் அந்த மாதிரிலாம் லைக் மெயின்டைன் பண்ணிப்போம்ல. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், லைக் வந்து ஜேர்னல் வந்து நம்ம வந்து போடுவோம். ஓகேவா, புரிஞ்சுதா. புரியுது. ஓகே, ஸோ அடுத்து வந்து போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். போஸ்டிங் அண்ட் பேலன்சிங்னா transferring the entries from journal to ledger is called posting. So in the ledger entries are made in each account. So அதாவது ஜேர்னல்ல என்ன லைக் ஒரு என்ட்ரிஸ் மாதிரி போடுவோம். ஓகேவா. சோ அந்த என்ட்ரிஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போஸ்டிங் போடுவோம். சோ நீ இப்ப 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 இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அக்கௌண்டிங் சைக்கிள்னா என்ன, சோ என்ன ஆர்டர் இருக்கு. சோ அக்கௌண்டிங் சைக்கிள்னா நத்திங் பட், சோ ஃபர்ஸ்ட் நம்ம லைக் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபை பண்றதுல இருந்து கடைசி வரைக்கும் லைக் கடைசியா நம்ம என்ன ஃபாலோ பண்றோங்கிறது மட்டும்தான் நான் இப்ப சொல்றேன். சோ இது டெப்தா நீங்க உள்ள போக வேணாம். சோ நம்ம லைக் ஒவ்வொரு டாபிக்ஸ் நம்ம ஒரு டீடைலா கவர் பண்ணும்போது அது உங்களுக்கு என்னங்கிறது புரியும். ஓகேவா. ஏன்னா லைக் நீங்க அக்கௌண்ட்ஸ்னா கம்ப்ளீட்டா என்னன்னு தெரியலன்னா சோ லைக் ரொம்ப டெப்தா இது வந்து லைக் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேவா. சோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னன்னா சிம்பிளா லைக் ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு ஃபர்னிச்சர், ஓகேவா, ஒரு ஃபர்னிச்சரோட ரா மெட்டீரியல் என்னவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு வுட் ஃபர்னிச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வுட் ஃபர்னிச்சரோட ரா மெட்டீரியல் என்னவா இருக்கும், ட்ரீஸ் அந்த மாதிரி. லைக் ரா மெட்டீரியல்னா வுட் சொல்லுவோம். ஓகேவா. இப்ப நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைனிங் டேபிளோ இல்ல ஒரு சோஃபாவோ ஒரு வுட்ல ரெடி பண்ணணும், ஒரு வுட் நம்ம என்ன சொல்ற வுட் சோஃபா ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த சோஃபாவோட ரா மெட்டீரியல் என்ன, வுட். ஓகேவா. சோ இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னன்னா ஒரு ப்ராடக்ட், ஓகேவா, ஒரு ஃபர்னிச்சர் வந்து அந்த ரா மெட்டீரியல் இருந்து அது ஃபர்னிச்சர் கன்வெர்ட் ஆகுற வரைக்கும் நம்ம எங்க ஃபேக்டரியில தானே அது மேட் பண்ணுவாங்க. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷோரூம் இருக்கு, ஓகேவா, அந்த ஷோரூம்க்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு. ஸோ ஃபேக்டரியில என்ன நடக்கும், அந்த ப்ரொடக்ஷன் நடக்கும். ப்ரொடக்ஷன் என்ன, ஒரு ரா மெட்டீரியல் இருந்து ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸா என்ன பண்ணுவாங்க, கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ஃபேக்டரியில நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ அதுல நடக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம எதுல சொல்லுவோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் சொல்லுவோம். புரிஞ்சுதா. புரியுது. ஓகேவா. சோ அதான் வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட், ஆல் த டைரக்ட். ஓகே அது வேணாம். ஓகே, சோ இதுதான் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா இப்போ நீங்க வந்து ஒரு ரா மெட்டீரியல் வந்து வுட் வாங்கியாச்சு. சோ வுட் வந்து நமக்கு வந்து ஃபர்னிச்சரா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 50 ஃபர்னிச்சர் வந்து லைக் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 டைனிங் டேபிளோ இல்ல 50 சோஃபாவோ அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த 50,000 லைக் இந்த 50 ப்ராடக்ட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட லைக் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணதே எதுக்கு, சேல் பண்றதுன்னு என்ன, நம்ம விக்கிறது, அதுக்கு தான் நம்ம ப்ரொடக்ஷனே பண்ணிருக்கோம். சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சேல் பண்ணுவோம். சோ சேல் பண்றது அப்போ அந்த ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ்ல இருந்து சேல் ஆகுற வரைக்கும் நடக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம எதுல கொண்டு வரோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கொண்டு வரோம். புரிஞ்சுதா. புரியுது.
ஓகே. சோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஃபைனலா பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு ஒண்ணு போடுவோம். சோ பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா அதுல வந்து லைபிலிட்டிஸ் அசெட்ஸ் அப்படின்னு இருக்கும். சோ அது வந்து நான் வந்து லேட்டரா வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகேவா? சோ ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து டே டு டே பிசினஸ்ல வந்து நமக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. சோ அதை வந்து ப்ராப்பரா நம்ம எந்த ஆர்டர்ல வந்து நம்ம மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கறத வந்து இந்த இப்ப பார்த்தது. ஓகேவா? சரி. ஓகே. சோ அடுத்து வந்து அப்ஜெக்டிவ்ஸ். சோ எதுக்காக? சோ இப்ப நம்ம அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம வீக்லியே வந்து நம்ம ஒரு மாசத்துக்கு நமக்கு அவ்வளவு எக்ஸ்பென்சஸ் இருக்கு. சோ நம்ம மந்த் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேலரி வாங்குனதுல இருந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மந்த் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஒரு 20,000 30,000 சேலரி வாங்குறோம்னா அந்த 30,000 சேலரிக்கு நமக்கு எவ்வளவு இருக்கு அந்த மந்த் எண்ட் வரைக்கும் நமக்கு அவ்வளவு இன்கம் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. கரெக்டா? சோ அப்ப நம்ம அது எல்லாமே என்ன நோட் பண்ணி வைக்கிறோம்? சோ உங்க ஸ்கூல் ஃபீஸுக்கு இவ்வளோ, ஹவுஸ் ரெண்ட் இவ்வளோ, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இவ்வளோ, இந்த மாதிரி நம்ம என்ன பண்றாங்க வீட்ல இது பண்றாங்க. சோ இது எதுக்காக நோட் பண்ணி வைக்கிறோம்? அந்த மந்த் ஸ்டார்டிங்ல நமக்கு இவ்வளவு வந்திருக்கு. சோ இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு. சோ அட் லாஸ்ட் நமக்கு இவ்வளவு இருக்கு. அப்போ நமக்கு இந்த மாசம் அதிகமான எக்ஸ்பென்ஸ் இருக்கா இல்ல இன்கம் வந்திருக்கா நம்ம என்ன பண்றோம் அதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? அதுதானே அதோட கான்செப்ட். நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம அதிகமா செலவு பண்ணியிருக்கோம், நமக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். கரெக்டா? அதுதானே நம்ம நம்ம வீட்ல நம்ம எக்ஸ்பென்சஸ் டெய்லி நோட் பண்ணி வைக்கிறதுக்கான மெயின் மோட்டிவ். கரெக்டா? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுது. அப்போ ஒரு வீட்டுக்கே அப்படிங்கும் போது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து நம்ம இவ்ளோ டிரான்சாக்ஷன் நோட் பண்ணி வைக்கிறோம், இவ்ளோ டிரான்சாக்ஷன் நோட் பண்றோம், இவ்ளோ அக்கௌண்ட்ஸ் நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப அது என்ன பர்பஸ்க்காக? சோ ஃபார் வாட் பர்பஸ் வி ஆர் டூயிங் அக்கௌண்டிங் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ மெஷர்மெண்ட்னா என்ன? சோ எவ்வளோ சோ the main function of an accounting is to keep a systematic record of a transaction posting. So எவ்வளோ ஒர்த்தான கூட்ஸ் உள்ள வந்திருக்கு, எவ்வளவுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. சோ இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் இதுல வரும். தென் ஃபோர்காஸ்டிங்னா என்ன? சோ வித் த ஹெல்ப் ஆஃப் வேரியஸ் டூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பிசினஸ்ல நம்ம டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம், இன்கம் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அட் எண்ட் ஆஃப் த இயர் நம்ம பிசினஸ்ல வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? புரியுது. ஃபோர்காஸ்டிங்னா என்னன்னா இப்போ நம்ம பிசினஸ்ல இவ்ளோ ஒரு வருஷம் ஃபுல்லா இவ்ளோ இன்கம் எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு. ஓகேவா? சோ நம்ம பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் இந்த ஒரு லாஸ்ட் இயர்ல இருந்து ஒரு இந்த வருஷம் வரைக்குமே நமக்கு பிசினஸ் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா சோ அப்ப பிசினஸ் நம்ம நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல நம்ம பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்காஸ்ட்னா என்ன? அடுத்து வரது ஃபியூச்சர் நமக்கு எப்படி இருக்கும் இந்த பிசினஸ்ல அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்காக. ஓகேவா? தென் கம்பேரிசன்னா சோ நம்ம வந்து என்ன சொல்லிருப்போம்? இப்ப நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பிசினஸ்ல நம்ம இவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கறத நம்மளோட ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா? ஒரு பர் இயர் வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 5 lakhs ஒரு 7 lakhs நம்ம என்ன பண்ணணும் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி தான் நம்ம பிசினஸே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ கம்பேரிசன் அப்படின்னா நம்ம பிளான் பண்ண மாதிரிதான். ஓகே, இப்போ நம்ம இந்த வருஷம் வந்து எனக்கு ஒரு 5 lakhs ஒரு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிருக்கேன். சோ அந்த 31st டிசம்பர்ல ஒரு வருஷ கடைசியில நான் வந்து பாக்குறேன் நான் பிளான் பண்ண மாதிரிதான் எனக்கு எல்லாமே அந்த பிசினஸ்ல போயிருக்கா இல்ல சம்வேர் ராங்கா போயிருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணி அதாவது ப்ராப்பரா நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாதான் அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுதா? அதுதான் வந்து கம்பேரிசன். ஓகேவா? சரி. தென் டெசிஷன் மேக்கிங்னா இப்போ நான் எல்லாமே இது மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன். சோ டெசிஷன்னா அந்த மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிற ரெக்கார்ட்ஸ்ல இருந்து நம்ம வந்து டெசிஷன் எடுக்கிறது. சிம்பிளா இதை வந்து உங்க அக்கௌண்ட்ஸ் மார்க் உங்களோட ஸ்கூல் அந்த மார்க் வச்சு கம்பேர் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு ப்ரோக்ரஸ் கார்டு அப்படின்னு ஒண்ணு வருது. ப்ரோக்ரஸ் கார்டுங்கிறது எதுக்கு? நீங்க குவார்டர்லியில எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க, ஹாஃப் இயர்லியில எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க, ஆனுவல் எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க, விச் மீன்ஸ் பப்ளிக். சோ பப்ளிக்ங்கிறதா உங்களோட ஃபைனல் டார்கெட். ஓகேவா? சோ அப்ப குவார்டர்லியில இருந்து ஹாஃப் இயர்லி வரைக்கும் நான் உங்களோட ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட் எல்லா மார்க்ஸையும் என்ன பண்றாங்க அந்த ப்ரோக்ரஸ் கார்டுல வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. அது எதுக்கு? நீங்க பப்ளிக் எக்ஸாம்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கறது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ
இப்போ நீங்க குவார்டர்லில ஒரு மார்க் வாங்கிருக்கீங்க, ஹாஃப் இயர்லில ஒரு மார்க். இப்போ அக்கௌண்ட்ஸ்ல வந்து குவார்டர்லில வந்து நீங்க ஒரு ஒரு 80 ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, அதே வந்து ஹாஃப் இயர்லில வந்து ஒரு 90 ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னா, சோ அது இம்ப்ரூவ்மெண்டா இல்ல வந்து மார்க் அதிகமாயிருக்கா கம்மியாயிருக்கா? இம்ப்ரூவ்மெண்ட். இம்ப்ரூவ்மெண்ட். சோ இதே இப்ப நீங்க வந்து குவார்டர்லில வந்து ஒரு 60 லைக் ஒரு ஒரு 90 வாங்கிருக்கீங்க, ஆனா ஹாஃப் இயர்லில வந்து 80 தான் வாங்கிருக்கீங்க, இல்ல 60 குறைஞ்சிருக்கு. அப்ப இது என்ன ஆயிருக்கு? சம்வேர் எங்க ஆயிருக்கு? மிஸ் ஆயிருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுல இருந்து ஓகே நம்ம எங்க மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு அந்த அந்த ப்ரோக்ரஷனை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரிதான் ஒரு பிசினஸ்ல ப்ராஃபிட் லாஸ். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஓகே நம்ம நல்ல குட் குட் இதுல இருக்கோம் அப்படின்னு. இப்ப லாஸ் அப்படின்னா அந்த லாஸ்ங்கிறது வந்து எதனால ஆச்சு, சோ எங்க நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ராப்பரா நம்ம அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா அதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஒரு பிசினஸ் நல்ல ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு, ஒரு லொகேஷன்ல மட்டும் நம்ம பிசினஸ் இருக்கு அப்படின்னா, ஓகே நல்ல ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்குன்னா சோ நம்ம இந்த பிசினஸ் வந்து இன்னொரு லொகேஷன் என்ன பண்ணலாம், ஓபன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நம்ம அப்படி திங்க் பண்ணலாம், லாஸ் வந்துச்சுன்னா ஓகே ஏன் லாஸ் வந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், லைக் அதுக்காக அதை நம்ம காம்பன்சேட் பண்றதுக்கு என்னென்ன நெக்ஸ்ட் பிளான்ஸ் என்ன கொண்டு வரலாம் நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுதா? அதுதான் வந்து டெசிஷன் மேக்கிங். ஓகேவா? சரி. ஓகே. இப்ப நீங்க ஒரு அக்கௌண்ட்ஸ் லைக் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு பிசினஸுக்கு டாக்ஸ் கட்டணும், சாரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும், இல்ல கவர்மெண்ட்டுக்கு நீங்க லீகலா ஒரு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க சும்மா போய் ஓரல்ல சொன்னீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? பண்ண மாட்டேன். எங்க பிசினஸ்ல இந்த வருஷம் இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, இல்ல எங்க பிசினஸ்ல இந்த வருஷம் இவ்வளவு லாஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க டாக்ஸுக்கோ டாக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கோ இல்ல நீங்க லீகலா ஏதாவது போகும்போது நம்ம லைக் ஓரலா சொன்னோம்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? மாட்டாங்க. சோ தே நீட் எவிடன்ஸ். சோ இந்த நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற அக்கௌண்ட்ஸ் we can produce as an evidence. எவிடன்ஸா நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோசீட் பண்ணலாம். புரிஞ்சுதா? புரியுது. இது வரைக்கும் ஓரளவுக்கு அக்கௌண்ட்ஸ்னா என்ன, அது என்ன பர்பஸ்க்காக பண்றோம் அப்படிங்கிறது புரியுதா? புரியுது. ஓகே. நெக்ஸ்ட் சேம் அதுவும் இது ஒண்ணுதான். சோ இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டிவ் எல்லாமே ஒண்ணுதான். சோ மெயினா நம்ம அக்கௌண்ட்ஸ் எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, நம்ம பிசினஸ்ல ப்ராஃபிட், பிசினஸ் வந்து ப்ராஃபிட்டா லாஸா, லாஸ் லைக் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அந்த பிசினஸ்ல வந்து என்னென்ன ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காகவும், எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கா இன்கம்ஸ் அதிகமா இருக்கா அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்றதுக்காகவும், சோ அதை வச்சு நம்ம பிசினஸை வந்து ஃபர்தர் மூவ்மெண்ட்டுக்கு லைக் ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கோ இல்ல பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காகவும், அந்த ரெக்கார்ட்ஸை வச்சு நம்ம டாக்ஸுக்காகவும் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு நம்ம எவிடன்ஸ் லீகலா லைக் எவிடன்ஸா ப்ரொசீட் பண்றதுக்காகவும், சோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து மெயின்டைன் பண்றோம். புரிஞ்சுதா? புரியுது. அதுதான் ரெண்டுமே. ஓகேவா? சோ அக்கௌண்ட்ஸ், சோ அக்கௌண்ட்ஸ்ல வந்து சில டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அந்த டேர்ம்ஸ் தான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம்.
ஹலோ 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 கேக்குதா? ஆடிபிளா இருக்கா? கேக்குது. நீ ஜாயின் பண்ணிட்டியா? நீ நீ ஏன் லெஃப்ட் ஆன? ஹலோ ஆ ஏ- ஹலோ கேக்குதா? இந்த ஒரு நிமிஷம். நீ ஏன் லெஃப்ட் ஆயி போற? இதுலயே பாதி கிளாஸ் போயிரும். ஓகே. ஸோ டிரான்சாக்ஷன் அப்படின்னா an activity which involves the transfer of monies or money's goods. அதாவது ஒரு ரெண்டு பேருக்கு ஸோ ஃப்ரம் ஒன் பர்சன் டு another. ஒரு பர்சனுக்கும் இன்னொரு இது ஆப்போசிட். இப்போ நீ ஃபர்னிச்சர் வாங்குறேன்னா ஸோ கேஷ் வந்து நீ கேஷ் கொடுக்குற. ஸோ மணிஸ் ஒர்த்தான கூட்ஸ் அதாவது ஃபர்னிச்சர் உள்ள வருது. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றோம்? டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். கேஷ் டிரான்சாக்ஷன் என்ன? அந்த ஃபர்னிச்சரை நீங்க வந்து கேஷ் இப்போ 55,000 இருக்குன்னா ஆன் கேஷ் கொடுத்து சார் விச் மீன்ஸ் ரெடி கேஷ் கொடுத்து நீங்க அந்த ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து கேஷ் டிரான்சாக்ஷன். ஓகேவா? இதே அந்த 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 ஃபர்னிச்சரை 55,000 அந்த ஒர்த்தான ஃபர்னிச்சரை டியூல வாங்குறீங்க, இஎம்ஐல வாங்குறோமா, லோன் போட்டு வாங்குறோமா, ஸோ அது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கோவர்தனன் உங்களுக்கு புரிஞ்சுதா? டிரான்சாக்ஷன் என்ன, கேஷ் டிரான்சாக்ஷன் என்ன, கிரெடிட் டிரான்சாக்ஷன் என்னன்னு புரிஞ்சுதா? புரியுது. ஓகே. Then accounts. Accountனா it is the basic unit of measurement in accounting. It is used for identifying a person or an item in accounting. ஓகே. அது வந்து அசெட்டா, பர்சன் ஃபார் அ பர்சன் அசெட், அது இன்கமா எக்ஸ்பென்ஸா அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ தென் வந்து கேபிட்டல்னா என்ன? ஸோ கேபிட்டல்னா நத்திங் பட் இப்போ நீ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உனக்கு மெயினா உனக்கு என்ன வேணும்? ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் வேணும். இப்போ நீ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வந்து ஓபன் பண்ணணும்னு நினைக்கிற. ஸோ உனக்கு என்ன வேணும்? இன்வெஸ்ட்மெண்ட், கேஷ் வந்து வேணும். கேஷ்ங்கிறது என்ன? அந்த பிசினஸ்க்கு நீ போடுற இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதை தான் இங்க என்னன்னு சொல்றாங்க? கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?